சமீபத்தில் மராத்தி, பாலி, பிராகிருத், அசாமீஸ் அப்புறம் பெங்காலி போன்ற மொழிகளுக்கு செம்மொழி அந்தஸ்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அரசாங்கம் முடிவு பண்ணியிருக்காங்க. ஏற்கனவே 2024 குரூப் 4 எக்ஸாமில் தமிழ் மொழி செம்மொழியாக அறிவிக்கப்பட்ட ஆண்டு எது அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. அதற்கான விடை 2004. ஸோ கிளாசிக்கல் லாங்குவேஜஸ்னா என்ன, அதோட ஹிஸ்ட்ரி என்ன, அதோட பெனிஃபிட்ஸ் என்ன, எல்லாத்தையும் இந்த வீடியோவில் நம்ம பார்த்துடலாம். இந்த வருஷம் கேள்வி கேட்டால் கண்டிப்பாக தட்டி தூக்குறோம். 2004 தான் ஃபஸ்ட்டு தமிழை கிளாசிக்கல் லாங்குவேஜாக செம்மொழியாக அறிவிச்சாங்க. அதே 2004 மொழிகளை எவாலுவேட் பண்ணுறதுக்காக, தேர்ந்தெடுப்பதற்காக ஒரு லிங்குவிஸ்டிக் எக்ஸ்பர்ட் கமிட்டின்னு ஒன்று கொண்டு வராங்க. அந்த லிங்குவிஸ்டிக் எக்ஸ்பர்ட் கமிட்டி சாகித்ய அகாடமியின் கீழ் இயங்குகிறது. இதுவரைக்கும் தமிழ், சமஸ்கிருதம், தெலுங்கு, கன்னடா, மலையாளம், ஒடியா போன்ற மொழிகளை செம்மொழிகளாக அறிவித்திருக்கிறார்கள். டைம்லைன் பாருங்களேன். தமிழ் அக்டோபர் 12, 2004 செம்மொழியாக அறிவித்திருக்கிறார்கள். சான்ஸ்கிரிட் 2005, தெலுங்கு, கன்னடா ஒரே நாளில் அக்டோபர் 31, 2008 தெலுங்கு, கன்னடாவில். மலையாளம் 2013, ஒடியா 2014 செம்மொழியாக அறிவித்திருக்கிறார்கள். இந்த கான்செப்ட் கிளாசிக்கல் லாங்குவேஜ், செம்மொழி அப்படின்னு கொண்டு வந்த உடனே இந்தியா ஃபுல்லாக இருக்கிற மற்ற மொழிக்காரர்களும் எங்களது மொழியையும் கிளாசிக்கல் லாங்குவேஜாக, செம்மொழியாக கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் ரிக்வெஸ்ட் வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால கவர்மெண்ட் ஒரு 2-3 வாட்டி கிரைட்டீரியாவை ரிவைஸ் பண்ணாங்க. இந்தந்த தகுதி இருந்தால்தான் செம்மொழியாக அறிவிக்கப்படும் அப்படின்னு. ஸோ அந்த லிங்குவிஸ்டிக் எக்ஸ்பர்ட் கமிட்டி 2024 ரிவைஸ் பண்ணாங்க. அதன் பிரகாரம் சில கண்டிஷன்ஸ் வைக்கிறாங்க. ஒரு லாங்குவேஜ் செம்மொழியாக ஆகணும், அறிவிக்கணும் அப்படின்னா முதல்ல ஹை ஆன்டிக்விட்டி இருக்கணும். அதாவது அந்த மொழியில் இருக்க எழுத்துக்கள், ஆதாரங்கள், டெக்ஸ்ட்டு, ரெக்கார்டு இதெல்லாம் கிட்டத்தட்ட 2000 வருஷம், 1500லேருந்து 2000 வருஷமாவது பழமையாக இருக்கணும். அவங்களோட அந்த மொழியோட லிட்ரேச்சர் தலைமுறையாக பாதுகாக்கப்பட்டு வரணும். எழுத்துப்பூர்வமான ஆதாரம் இருக்க வேண்டும். டெக்ஸ்டுவல் எவிடன்ஸ் இருக்கணும். அதாவது உரைநடை வடிவிலோ, கவிதை வடிவிலோ, கல்வெட்டுக்கள் வடிவிலோ அல்லது மற்ற இன்ஸ்கிரிப்ஷன்ஸ் வடிவிலோ ஆதாரங்கள் இருக்க வேண்டும். ஒரு டிஸ்டிங்க்னஸ் இருக்கணும்னு சொல்கிறாங்க. ஸோ இது போன்ற கிரைட்டீரியாக்களை செட் பண்ணுறாங்க. தமிழ் மொழியை செம்மொழியாக அறிவித்ததற்கு பின்பு சென்ட்ரல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் கிளாசிக்கல் தமிழ் அப்படின்னு ஒன்று கொண்டு வராங்க. அது தமிழ் லிட்ரேச்சரை பற்றி ரிசர்ச் பண்ணவும், மொழிபெயர்ப்பு செய்யவும், மாணவர்களுக்கு கோர்சஸ் வழங்கவும் அந்த இன்ஸ்டிடியூட் பயன்படுகிறது. செம்மொழி அப்படின்னு உருவாக்குறதுனால நிறைய பேருக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கிறது, அகடமிக் ஜாப்ஸ் கிடைக்கிறது. நிறைய இந்த டாக்குமெண்டிங் இல்லை டிஜிட்டல் பண்ணுறது, கம்ப்யூட்டருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது, பாதுகாக்கிறது, ஆன்ஷியன்ட் டெக்ஸ்ட்ஸை, பப்ளிஷிங் அண்ட் மீடியா, டிரான்ஸ்லேஷன் வேலை, எடிட்டிங் வேலை, டிஜிட்டல் மீடியா ப்ரொடக்ஷன் வேலை, இதெல்லாம் ஆப்பர்ச்சுனிட்டியாக அமைகிறது. இந்த செம்மொழி அப்படிங்கிற ஒரு கான்செப்ட்னால நிறைய பேருக்கு அவேர்னஸ் கிடைக்குது. ஓகே, தமிழ் மொழி அப்படின்னு ஒன்று இருக்குது அப்படின்னு மற்ற லாங்குவேஜ்காரங்களும் புரிஞ்சுக்கிறாங்க. நம்ம லாங்குவேஜ்காரங்களும் ஓகே, தமிழ் மொழி நம்மளது செம்மொழி, அப்போ நம்ம அதை பாதுகாக்கணும் அப்படிங்கிற ஒரு அவேர்னஸ் கிரியேட் பண்ணுது. சரிங்களா? ஸோ ஏற்கனவே குரூப் 4 கொஷின் கேட்குறாங்க, செம்மொழி அந்தஸ்தை பற்றி கேட்குறாங்க. அது இல்லாமல் கரண்ட் அஃபேர்ஸ்லேயும் அந்த டாபிக் ஓடிக்கிட்டு இருக்கு. ஸோ இந்த வருஷம் குரூப் 1, குரூப் 2, குரூப் 4 செம்மொழி ரிலேட்டடான கொஷின் வர வாய்ப்புகள் அதிகம். மறக்காமல் படித்து வச்சுக்கோங்க. இந்த வீடியோவை ஒரு வாட்டி 2 வாட்டி ரிவைஸ் பண்ணிக்கோங்க.